ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபன் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. காலையிலே ஜீரகம் தண்ணி, ஆவாரம்பூ தண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த ஜீரக தண்ணியை எதுக்குன்னா உடம்பு இளைக்கிறதுக்கும் இரும்பு சத்துக்காக தான். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கேன். பொங்கல் கொஞ்சம் கெட்டிமாக போயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி கூட ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பொங்கல் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு. இதோட மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா தாளிச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நிறைய பேர் முந்திரி பருப்பு போடுவாங்க. நான் முந்திரி பருப்பு போட மாட்டேன், ஏன்னா முந்திரி பருப்பு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் சேர்க்கறது கிடையாது. தாளிப்பாக பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பொங்கல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் அடிக்கடி செய்வேன். பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை அரிசி ஒரு சில சமயத்தில் சீக்கிரமாகவே வேகாது. பச்சை அரிசியும் பாசி பருப்பையும் நீங்கள் தனியாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். வீட்டில் இந்தமாதிரி ஹேண்ட்பேக் இருந்துச்சுன்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கல்யாண பத்திரிக்கையில் இந்தமாரி டிசைன் இருக்கும். அந்த மாதிரி டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட்பேக்கில் நல்லா ஒட்டி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.